கடந்த சில வாரங்களாக கொலோசியர் 1வது அதிகாரம் 16, 17 வசனங்களை தியானித்துக் கொண்டு வரும். அதிக நிச்சயமுள்ள தேவனுடைய வார்த்தையை குறித்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். நாங்கள் போன கிழமை கடைசியா பார்த்தது என்ன? மிகுந்த கனி கொடுக்கிற கிறிஸ்தவன். அதிக நிச்சயமுள்ள வார்த்தை எப்படி நம்மிடத்துல மிகுந்த கனியை உண்டாக்குகிறது என்று சொல்லி நாங்கள் பார்த்துட்டோம். போன கிழமை நாங்கள் பார்த்தோம். அது எப்படி வெறுமனே விசுவாசியா இருக்கிறதுனால மிகுந்த கனி கொடுக்க முடியாது. நாங்க என்ன செய்வோம்? நிலைத்திருக்க வேணும். ஆனா வேதம் என்ன சொன்ன? விசுவாசித்தவர்களை பார்த்து என்ன சொன்ன? நீங்கள் என்னை என்ன சொன்ன? நீங்களுடைய சீசராயிருங்கள், என்னை பின்பற்றுங்க, அப்பதான் என்ன நடக்கும்? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அது என்ன சொல்ற? முதலில் நமக்கு விடுதலை உண்டாகிறதற்கு, நம்மிடத்துல காரியங்கள் நடக்கிறதுக்கு நான் என்ன செய்வேன்? முதலில் அவர்களை நிலைத்திருக்க வேண்டும். யோவான் 8வது அதிகாரம் 39 பார்க்கணும். திருப்பி இருக்க பார்க்கலாம். சரிவா ரீகேப் பண்ணுவோம். யோவான் 8வது அதிகாரம் 31 33. இவைகளை அவர் சொல்லுகையில் அநேகர் அவரிடத்திலே விசுவாசம் வைத்தார்கள். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்களின் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள், சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்றார். அப்ப என்ன சொல்ற? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும் என்றதல்ல வசனம். அது என்ன? அதுக்கு முன்னால 32வது வசனம் 31வது வசனம் கோலன் செமிகோலன், அதுக்கு பிறகு 32 சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாகும். இயேசு தம்மை விசுவாசித்த யூதர்களை நோக்கி, நீங்களின் உபதேசத்தில் நிலைத்திருந்தால் மெய்யாகவே என் சீஷராய் இருப்பீர்கள். அப்ப முதல்ல உபதேசத்துல நிலைத்திருக்க வேண்டும். நிலைத்திருந்து சீஷராகும். சீஷர் ஆனாதான் கனி கொடுக்க முடியும். அப்ப விசுவாசி எல்லாமே சீஷராக இருக்க முடியாது. ஏசு விசுவாசிக்கிறதுனால எல்லாரும் சீஷனாக இருக்க முடியாது. விசுவாசிக்கிறதுனால ஏசு விசுவாசிச்சு ஏற்றுக்கொண்டதுனால எல்லா காரியங்களும் வாழ்க்கையில நடக்கும் என்று சொல்லி அல்ல. போனாலும் நாங்க பார்த்தோம். அப்ப மிகுந்த கனி கொடுக்கிறதா என்ன? ஒருவனே ஏற்று விசுவாசிக்கிறதில்லை. ஏசு தேவனுடைய குமாரன் என்று ஏற்றுக்கொள்கிறாங்க. அதோட முடிகிறது இல்லை. நிலைத்திருத்தல் என்று சொன்னால் என்ன? நிலைத்திருத்தல் சொன்னால் அது தொடர்ந்து நடக்கிற ஒரு காரியம். நிலைத்திருத்தல் என்றால் ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவாங்க? எபாய்டி. என்ன சொல்றது? எபாய். அப்ப அதுக்கு நிறைய அர்த்தங்கள் சொல்லப்படுது. டிரான்ஸ்லேட் சொன்னா இதுக்கு என்ன சொல்லப்படுது? எபாய், ரிமைன், கண்டினியூ. சில இடங்களை சொல்லப்படுறது dwell, carry, stand and endure. இப்ப நிறைய அர்த்தங்கள். இப்ப நிலைத்திருக்கிறேன்னு சொன்னா ஆங்கில வேதாகங்கள் நிறைய அர்த்தங்கள் சொல்லப்படுறது. எபாய், எபாய் என்றா நிலைத்திருத்தல், ரிமைன் என்றா தொடர்ந்தும் தங்கி இருக்கிறது, கண்டினியூ என்றா தொடர்ச்சியா இருக்கிறது, டுவெல் சொன்னால் வாசம் பண்றது, ஸ்டடி ஸ்டாண்ட் சொன்னா அப்படியே அதுல தங்கி இருக்கிறது, என்டுவர்ட் என்ன தொடர்ந்தும் முன்னேறி செல்றது. இப்ப நிலைத்திருத்தல் சொன்ன விசுவாசி சொன்னா ஏற்றுக்கொண்டு விசுவாசி ஆனதோட எல்லாம் முடிகிற காரியம் அல்ல. நிலைத்திருத்தல் சொன்னா தொடர்ந்து நடக்கிறது. ஆனா விசுவாசித்தவர்களை பார்த்து ஏன்னு சொன்னா நீங்க விசுவாசிக்கிறீங்க, சரி, இவ்வளத்தோட எல்லாம் முடிஞ்சது அல்ல. விசுவாசிக்க என்ன செய்ய வேணும்? என்னில நிலைத்திருக்க வேணும், தொடர்ந்தும் என்னிலே தங்கி இருக்க வேணும். என்னில தங்கி இருக்கணும், தொடர்ந்து என்னோட கூட வர வேணும், கூட நடக்க வேணும். அப்படியா இருந்தால் நீங்க சீஷர்களாய் இருப்பீர்கள். அப்படி சீஷர்களா இருந்தால் நீங்கள் அறிந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். அப்ப அதிக நிச்சயத்துடைய வார்த்தை நம்மிடத்திலே கடந்து வருகிறது. அதுல நாங்க நினைத்திருந்தா தான் அது நம்மை விடுதலையாக்க முடியும். போன அளவு நாங்க பார்த்தோம் மிகுந்த கனி கொடுக்கிற கிறிஸ்தவன். அதுல நாங்க கடைசியா பார்த்தது என்ன? என்னில் நிலைத்திருங்கள் சொல்லி பார்த்தோம். நிலைத்திருக்கிறேன்னு சொன்னா என்ன? இன்றைக்கு நாங்கள் இன்றைய செய்தி இந்த தலைப்பு என்ன? இயேசுவிலே நிலைத்திருத்தல். வார்த்தையாக இயேசுவிலே நிலைத்திருத்தல் இன்றைய செய்தியினுடைய தலைப்பு. தொடர்ச்சியாக இன்றைக்கு நாங்கள் அந்த தலையங்கத்துல பார்க்க போறோம். அப்ப நிலைத்திருத்தல் என்று சொன்னால் என்ன? நிலைத்திருக்க சொல்லி ஆண்டவர் சொல்றாரு, இயேசு சொல்றாரு. ஏன் நிலைத்திருக்க வேணும்? நிலைத்திருக்க வேணும்னா கனி கொடுக்க வேண்டும். சரி, கனி கொடுக்க ஏன் அவர்களை நிலைத்திருக்க வேணும்? இதுக்கு பின்னால ஒரு
ஒரு கதை இருக்கு. பின்னால் ஒரு கதை இருக்கின்ற பாட்டி வட சுத்தமுறையில் பின்னால் இதுக்கு ஒரு ஆழமான கதை இருக்கிறது, ஆழமான உண்மை இருக்கிறது. எரேமியா 2வது அதிகாரம் 21வது வசனம் எடுத்திருப்பீங்க. எரேமியாவின் புஸ்தகம் 2வது அதிகாரம் 21வது வசனம். எரேமியா 2:21 வாசிங்க. எடுத்தாக வாசிக்கணும் சீக்கிரமா. எரேமியா 2வது அதிகாரம் 21வது வசனம். நான் வாசிக்கிறேன், நீங்க லேட்டான. நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். நீ எனக்கு காட்டு திராட்சை செடியின் ஆகாத கொடிகளாய் மாறி போனது என்ன? ஆண்டவர் என்ன சொல்றார்? எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக பேசுற காரியம் இங்க என்ன சொல்றார்? என்ன சொல்றார்? திருப்பி வாசிங்க. அப்ப இங்க என்ன சொல்லப்படுறது? நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். இது யாரை குறித்து தேவன் சொல்றார்? இஸ்ரவேலர்களை பார்த்து தேவன் சொல்றார். அப்ப தேவன் அழைத்தது அன்றைக்கு இஸ்ரவேலர்கள், இன்றைக்கு நாங்கள் அழைக்கப்பட்டவர்களா இருக்கிறோம், நமக்கும் பொருந்தும். அப்ப அங்க என்ன சொல்லப்படுறது? எதுக்காக தேவன் இஸ்ரவேலர்களை அழைத்தாரா? அவர்கள் முதல்ல என்ன சொல்லப்படுறது? எப்படி சொல்லப்படுகிறது? அவர்கள் எப்படி அடையாளம் காணப்படுகிறது? வேதத்துல நாங்க பார்க்கிறோம், எல்லா இடத்திலும் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜாதியை தேவன் இந்த திராட்சை செடியை வைத்து, திராட்சை செடி, ஒலிவ் மற்றது இந்த அத்திப்பழம், இது மூன்றுமே காண்பிக்கப்படும். தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனக்கூட்டங்களுக்கு இந்த 3 உதாரணங்களை வேதத்துல பயன்படுத்துகிறத நாங்க பார்க்கிறோம். இங்க தேவன் என்ன சொல்ற? திராட்சை செடி. எது திராட்சை செடி? இஸ்ரவேலர்கள் திராட்சை செடி. ஆனா இங்க நாங்க யோவான் 15 பார்க்கிறோம், ஏன் சொல்ற? நானே திராட்சை செடி என்பார். ஆனா அதுக்கு முதலிலே இஸ்ரவேலர்கள் திராட்சை செடியாய் தேவனாலே அடையாளம் பண்ணப்பட்டாங்க. அப்படி என்ன? அப்ப தேவன் என்ன செய்றாரு? திராட்சை செடியாக அவர்கள் எதுக்கு அடையாளம் பண்றாங்கன்னா, இங்க 21வது சொல்லுது, நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். தேவன் ஏன் இந்த திராட்சை செடி என்றது குறித்து பழைய ஏற்பாட்டிலிருந்து புதிய ஏற்பாடு வரைக்கும் பேசப்படுகிறா? தேவன் முதல்ல இஸ்ரவேலர்களை தெரிந்து கொண்டார். எதுக்கு தெரிந்து கொண்ட ஜனமாக? எதுக்கு தெரிந்து கொண்டார்? அது நல்ல கனி கொடுக்கிற ஒரு உயர்குல திராட்சை செடியாக இருக்க வேண்டும். ஆனா நடந்தது என்ன? அவர்கள் நல்ல திராட்சை செடியாக இருந்தாங்களா? இல்லாத கனி கொடுக்கலையா? அவர் கனி கொடுத்தாங்களா? கனி கொடுக்கலையா? அவர் கனி கொடுத்தார்கள், ஆனால் நல்ல திராட்சை செடியாக கனி கொடுக்கல. இதை குறித்து நான் ஓசியா 10வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஓசியா 10:1 வாசிங்க. ஓசியா 10:1 பார்ப்போம். ஓசியாவின் புத்தகம் 10வது அதிகாரம். Hosea chapter 10 verse 1. ஓசியா 10வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. நடுக்கலையா? இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. அப்ப தெரிந்து கொள்ளப்பட்ட இஸ்ரவேலர்கள் தேவன் யாரை தெரிந்து கொண்டாலும் கனி கொடுக்காம இருக்கிறது, கனி கொடுத்தார்கள். இங்க வசனம் என்ன சொல்லுது? இஸ்ரவேல் பலனற்ற திராட்சை செடி, அது தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. என்ன? அது கனி கொடுக்குது, ஆனா தனக்குத்தானே கனி கொடுக்கிறது. அப்ப தேவன் உண்மையிலேயே இஸ்ரவேலை எதுக்காக தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், நான் உன்னை முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடியாக நாட்டினேன். அப்ப தேவன் சொல்ல, நீ ஒரு முற்றிலும் ஒரு நலமான முற்றிலும் நற்கனி தரும் உயர்குல திராட்சை செடி, நல்ல கனி தருகிற உயர்குலமான ஒரு திராட்சை செடியாக இருக்க வேண்டும் என்று நான் உன்னை நாட்டினேன். ஆனா நீ அப்படி இருக்கல. ஏன் அப்படி இருக்கல? நீ யாருக்கு கனி கொடுக்கல? எனக்கு கனி கொடுக்கல. அவங்க தங்களுக்குத்தானே கனி கொடுக்கிறது, தனக்குத்தானே கனி கொடுக்கிறது ஒரு பொழுதும் நல்ல கனியா இருக்க முடியாது. By yourself, Vivya, how that it says in English Bible, can you read that? He brought forth good for himself. As his fruit increased, he
built no altar, and he stands up to adorn his sacred soul. So it is his bear fruit for himself. So God has chosen Israel to bear the fruit for himself. For himself means what? For God. But what has happened? He said, bear the fruit for himself, for his own. அப்ப தேவன் என்ன சொல்றார்? நற்குல திராட்சை செடின்னு சொன்னா அது தேவனுக்கு கனி கொடுக்கிறதா இருக்க வேணும், தனக்கு கனி கொடுக்கிறதா இருக்க கூடாது. உண்மையில இஸ்ரவேலில் பாருங்க, சரதாவுக்குரிய ஆத்மாக்கள் என்ன செய்யறாங்க? எகிப்திய அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேலில தேவன் வீட்டு கூட்டிக் கொண்டே போறார். கானானுக்கு போய் சேரும் வரைக்கும் எப்பவாவது இஸ்ரவேலர்கள் தேவனுக்கு விரும்பினது செஞ்சாங்களா? இல்ல. அவங்க போன தொடக்கத்துல இருந்து முடிவு மட்டும் எனக்கு என்ன சாப்பாடு, எனக்கு என்ன தண்ணி, எனக்கு பாகம் அவர்கள் எப்படி காப்பாற்றுவ, தங்களோட வயிற்றை பற்றி தங்களுக்கு உண்டாயிருக்கிற காரியங்களை குறித்து அவர்கள் யோசித்தார்களே அல்லாமல் தேவனை யாருமே தேடவே இல்லை. ஒரு பரம கானானுக்குள்ள தேவன் அழைத்து கொண்டு போறார், கூட்டிக் கொண்டு போறார். ஆனால் அந்த கானானை குறித்த ஒரு இயக்கம், கானானில போய் தேவனுக்குரிய பிரகாரமா எப்படி வாழ வேண்டும் என்ற சிந்தனை அவரிடத்தில் இருக்கவே இல்லை. அவரோட முழு நோக்கம் எல்லாம் என்ன? எதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளலாம். மன்னாவில இருந்து, தண்ணியில இருந்து, காடையில இருந்து சகல சாப்பாடுமே அவங்களுக்கு என்ன முன்னேற்றம் எல்லாம் எதை தேவனிடத்திலிருந்து பெற்றுக் கொள்ளலாம். ஆகவேதான் நாங்க பார்க்கிறோம், நியாயாதிபதிகள் ரூத்தின் புத்தகம் நீங்கெல்லாம் பார்க்கிறோம். அந்த ரூத்தின் புத்தகம் துவங்குறதுக்கு முதல் நியாயாதிபதிகளின் காலப்பகுதியில் என்ன சொல்லப்படுகிறது? தனக்கு இஷ்டமானபடி இஸ்ரவேலர்கள் நடந்து கொண்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. நியாயாதிபதிகளின் காலத்தில் என்ன நடந்துச்சு? அதுக்கு பிற்பாடு அவர்கள் தேவனுக்கு இஷ்டமானவர்கள் செய்யவே இல்லை. அப்ப என்ன செஞ்சாங்க? தேவன் தனக்கென்று சொல்லி தன்னுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படிக்காக ஒரு ஜனக்கூட்டத்தை தெரிந்து கொண்டார். ஆனா அவங்க கனி கொடுத்தாங்க, கனி கொடுக்காம போவே இல்லை, பராளையா இருக்கல, கனி கொடுத்தாங்க. ஆனா அவங்க கொடுத்த கனி என்ன? ஒன்றுக்குமே பிரயோஜனம் இல்லாமல் இருந்தேன்னு சொல்லி தேவன் சொல்றார். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாக, ஓசியா தீர்க்கதரிசி மூலமா சொல்றாங்க, நீ கனி கொடுக்கிறேன், பட் யூஸ்லெஸ். இது அது மாத்திரம் இல்லை, புதிய ஏற்பாட்டின் காலத்தில் இருந்த முதலாவது தீர்க்கதரிசி யாரு? புதிய உடன்படிக்கையின் காலத்தில் இருந்த முதல் தீர்க்கதரிசி யாரு? Who's the first prophet in the New Testament? John the Baptist. யோவான் ஸ்நானம் தானே முதலாவது புதிய உடன்படிக்கை தீர்க்கதரிசி. அப்ப அவர் என்ன சொல்றார்? அதே பாருங்க, மத்தேயு 3வது அதிகாரம் 8, 9, 10 பார்ப்போம். மத்தேயு 3வது அதிகாரம் 8வது, 9வது, 10வது வசனங்கள். மத்தேயு 3, 8வது, 9வது, 10வது வசனங்களை வாசிங்க. சொல்லப்படுது, மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுங்கள். ஆபிரகாம் எங்களுக்கு தகப்பன் என்று உங்களுக்குள்ளே சொல்லிக்கொள்ள நினையாதிருங்க. தேவன் இந்த கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை உண்டு பண்ண வல்லவராயிருக்கிறார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இப்பொழுது கோடரியானது மரங்களின் வேரறியை வைத்திருக்கிறது. ஆகியால் நல்ல கனி கூடாத மரம் எல்லாம் வெட்டுள்ள அக்கினியிலே போடப்படும். புதிய உடன்படிக்கை இந்த முதலாவது தீர்க்கதரிசி யோவான் ஸ்நானன், அவரும் என்ன சொல்றார்? நல்ல கனி கூடாத. அப்ப என்ன? அப்ப கிறிஸ்து வரும் வரைக்கும் எந்த ஒரு மனுஷனும் நல்ல கனி கொடுக்கவே இல்லை. கனி கொடுத்தார்கள், ஆனால் நல்ல கனி யாருமே கொடுக்கவே இல்லை. அவன் எல்லாம் கொடுத்தது என்னத்துக்கு? கனி தனக்குத்தானே. ஆனா போனவாசம் என்ன சொன்னாங்க? நாங்கள் ஆபிரகாமின் சந்ததி. ஆபிரகாமுடைய சந்ததி என்றது பெரிய பிரைஸ். They have their own pride. They have their own brand. அப்ப அவங்களிடத்துல அந்த யூதரிடத்துல இருந்து அவருடைய ஓன் பிராண்ட், அவருடைய ஓன் pride, அவருடைய ஓன் custom, their own tradition, own doctrine, own philosophy, own law. யூதர்கள் வந்து இது ஒன்றுமே இல்லாமல் இருக்கவே இல்லை. யூதர்கள் ஒரு பிரமாண ஒரு ஜாதியா இருந்தால் எல்லா காரியங்களும் இருந்தது. அவர்கள் எல்லா காரியங்களையும் உண்டு பண்ணியிருந்தார்கள். ஆனால் என்ன? தங்களுக்கு தாங்களே, அது தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டு பண்ணக்கூடிய விதத்துல, தேவனுடைய ராஜ்யத்தை பூமியில ஸ்தாபிக்கக்கூடிய விதத்துல ஒன்றுமே இருக்கவே இல்லை. கனி கொடுத்தார்கள், அந்த கனி ஆரம்பத்துக்குமே பிரயோஜனப்படவே இல்லை. அந்த கனி ஒன்றுக்குமே பிரயோஜனப்படவில்லை. அந்த கனி எப்படிப்பட்டதா இருந்தது? எரேமியா 2வது அதிகாரம் 19 எரேமியா 2:19. எரேமியா 2:19 அது என்ன சொல்லப்படுறது?
உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். அப்ப என்ன செய்யறாங்க? தனக்குத்தானே கனியை உண்டு பண்ணினான். அந்த கனியெல்லாம் அப்படிப்பட்ட கனியா இருந்துச்சு. உன் தீமை உன்னை கண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். அப்ப அவரிடத்திலிருந்து உண்டான கனிகள் எல்லாம் என்ன? அது பிரயோஜனம் இல்லாது. அவனே கண்டிக்கிறது, அவனே கண்டிக்கிறது. நியாயப்பிரமாணம் என்ன செஞ்சது? நியாயப்பிரமாணம் அவர்கள் உண்டு பண்ணின கனி. அதை என்ன செஞ்சது? இஸ்ரவேலர்களை அவர்களே கண்டிச்சது, அவர்களே அழிச்சது. அவர் ஒருத்தரை உருவாக்கவே இல்லை. அந்த நியாய பிரமாணம் என்ன? அது யார் உண்டாக்கினது? நியாய பிரமாணம் மோசைக்களோ தேவ பத்திரிகைகளே கொடுத்தால் அதுக்கு பிற்பாடு அந்த பிரமாணங்கள் அதுக்குரிய சட்ட திட்டங்களை எல்லாம் யார் உருவாக்கினது? யூதர்கள். அதை உருவாக்கி கொண்டார்கள். அவர் உருவாக்கி கொண்ட அந்த கனிகள் எல்லாம் என்ன செஞ்சது? அவர்களை கண்டிச்சு அவர்களை கொண்டுவே இல்லாமல் அவர்களை ஜீவனுக்குள்ள கொண்டு வரவே. அவர்களிடம் புதிய நண்பர்களை சொல்லப்படுறது எழுத்தோ கொல்லும், ஆவி உயிர்ப்பிக்கும். அப்ப ஆவி ஏன் அவசியப்பட்டதுன்னா முதல்ல எழுத்து இருந்தது. எழுத்து எல்லாரையுமே கொண்டு வந்து எழுத்து யாருடைய பிரகாரம் இருந்தது? அவர்கள் கனி கொடுத்து அவருடைய பிரமாணம், அவர் பிரமாணங்களே லோல சட்டத்திட்டங்களை ரொம்பவுமே கண்ணியமா பின்பற்றினாங்க. அதில் செஞ்சது அவங்களுக்குமே பிரயோஜனமா இருக்கவே இல்லை. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் அதே ஒரு நல்ல கனி கொடுக்க முடியாத ஒரு நிலையில தேவன் அழைத்த, தேவன் தெரிந்து கொண்ட ஜனம், தேவன் தெரிந்து கொண்ட ஜாதி இருக்கிற நேரத்துலதான் இயேசு பூமிக்கு வாரார். அதனாலதான் இந்த யோவான் ஸ்நானம், புதிய உடன்படிக்கையின் தீர்க்கதரிசியாக யோவான் ஸ்நானம் என்ன சொல்ற? நீங்க நல்ல கனி கொடுக்கவே இல்லை, நல்ல கனி கொடுக்க வேணும். அப்பதான் யோவான் 15வது அதிகாரம் 1வது வசனம் பார்த்தீங்க. யோவான் 15:1 1வது வசனத்துல இயேசு என்ன சொல்ற? யோவான் 15வது அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. ஃபர்ஸ்ட் வேர்ட், நான் மெய்யான திராட்சை செடி. என்ன சொல்ற? நான் மெய்யான திராட்சை செடி. அப்படி இருக்கும் போது திராட்சை செடி எல்லாம் என்ன? அதெல்லாம் டூப்ளிகேட். ஆண்டவர் என்ன சொல்ற? நீ நல்ல பணி கூடாத ஒரு காட்டு திராட்சை கொடியா மாறி போனது என்ன? எரேமியா 2வது நாங்க மாத்திட்டோம். நான் ஒன்னும் உயர்வுல நற்கனி கொடுக்கும் திராட்சை செடியாய் மாற்றினேன், நீயும் ஒரு காட்டு திராட்சை செடியா மாறிட்டார். அப்ப இப்படிப்பட்ட சூழ்நிலை இயேசுவார நானே மெய்யான திராட்சை செடி. அப்ப சரியான விதத்துல தேவனுக்கு கனி கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு செடி யாரு? இயேசு மாத்திரம். நான் போன இடத்துல பேசினேன், கனி கொடுக்கிற கிறிஸ்தவன். கனி கொடுக்கிற கிறிஸ்தவன் சொன்னா எந்த ஒரு கிறிஸ்தவனும் கிறிஸ்து இல்லாம கிறிஸ்தவன் கூப்பிடவே முடியாது. கிறிஸ்து இல்லையே அதை கிறிஸ்தவன் கூப்பிடுவாங்களோ? இல்ல. கிறிஸ்து இல்லையாண்டா அவன் தேவனுக்காக கனி கொடுக்கவே முடியாது. அவனதான் இயேசு 1வது வசனம் என்ன சொல்றாரு? நானே மெய்யான திராட்சை செடி. அப்ப இயேசுதான் மெய்யான திராட்சை செடி. உண்மையான நல்ல கனி கொடுக்கக்கூடிய தகுதியில இருக்கிற ஒரே ஒருவர் இயேசு மாத்திரம்தான். அவரால் மாத்திரம்தான் மெய்யான நல்ல கனி கொடுக்க முடியும். அங்கேதான் இந்த நாட்களுடைய தியானங்களை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். அதிக நிச்சயம் உள்ள வார்த்தை கொலோசியர் 1:16-17 வாசித்தோம். கொலோசியர் 1:16-17 என்ன சொல்லுது? திருப்பி மாசிங்க. கொலோசியர் 1:16-17 திருப்பி மாசிங்க. கொலோசியர் 1வது அதிகாரம் 16-17 வசனம் என்ன சொல்லுது? ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பூலோகத்தில் உள்ளவைகளும் பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளும் ஆகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்கள் ஆனாலும் கர்த்தத்துவங்கள் ஆனாலும் திரைத்தனங்கள் ஆனாலும் அதிகாரங்கள் ஆனாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அப்ப என்ன சொல்றது? எல்லாமே அவருக்குள்ள. நீங்க ஏசு என்ன சொல்றாரு? இப்ப ஏசு நானே மெய்யான திராட்சை செடி. அவர் தான் மெய்யான திராட்சை செடி. அதெல்லாம் அவருக்குள்ளேதான் எல்லாமே இருக்கிறது. அப்ப அவரால் மாத்திரம் தான் சரியான விதத்துல கனியை கொடுக்க முடியும். ஆனால் அவர் என்ன போன கிழமை நாங்க பார்த்தோம். என்னை விசுவாசத்தை யூதர்களை பார்த்து என்ன சொன்னார்? என்னை விசுவாசிகள் என்ன நிலைத்திருங்கள், அப்பொழுதுதான் நீங்க என்ன சீசராய் இருப்பீர்கள். அப்பதான் நீங்க மிகுந்த கனிகளை கொடுப்பீங்க. நீங்க கனி கொடுக்குறீங்க. ஆனா அவங்களுக்கு நாங்கள் ஆபிரகாமினுடைய சந்ததியாயிட்டே, நாங்கள் உங்களுடைய கட்டுப்படையிலேயே. நீங்க எனக்கு எங்களை பார்த்து சொல்ற நாங்க நீ விடுதலை ஆகணும்னு சொல்ற. ஏன்னா அவங்களுக்கு விளங்க இல்லை.
அவங்க எவ்வளவு நாளுமே அறியாமையிலேயே இருக்கிறார். இதே மாதிரி இன்றைக்கு நிறைய ஜனங்கள் அறியாமையிலேயே இருக்கிறார். என்ன யோசிக்கிறாங்க, நான் ரட்சிக்கப்பட்டு விசுவாசி ஆகிட்டேன்னா எல்லாம் சரி, கம்ப்ளீட்டா முடிஞ்சது. விசுவாசி ஆகிறதுன்றது ஒரு என்ட்ரி. கிறிஸ்தவ வாழ்க்கையில நான் விசுவாசியா ஆகிறதுன்றது என்ட்ரி. But it's a journey. It's a continuous journey. Hereafter it's not going to be stopped. Once you enter, it's not going to stop. இப்போ பாருங்க, நான் கொழும்புக்கு பிரயாணம் பண்ணி போறேன்டா, நான் இங்க நடந்து கைதடி தாண்டிட்டேன்னா நான் கொழும்புக்கு போயிட்டேன்னு அர்த்தமா? நான் கைதடி தாண்டிட்டேன்டா, சரி கைதடி நான் கிளிநொச்சிக்குள்ள போயிட்டேன், யாழ்ப்பாணத்துல கிளிநொச்சி தாண்டிட்டேன்டா, நான் யாழ்ப்பாணத்துல வெளியேறிட்டேன், நான் கொழும்புக்கு போயிட்டு இருக்கேன். ஆனால் அது அர்த்தம் இல்லை நான் கொழும்புக்கு போயிட்டேன். நான் கொழும்புக்கு போறதுக்கு கிளிநொச்சி தாண்டவன், பவுனியா தாண்டவன், பவுனியா தாண்டி அங்கால நான் அன்றாவது வந்தாலும் அன்றாவது தாண்டி புத்தளம் தாண்டவன், புத்தளம் தாண்டி அங்கால சிலாபம் தாண்டவன், சிலாபம் தாண்டி அங்கால அப்படியே வத்ததை அப்படியே அப்படியெல்லாம் தாண்டித்தான் அப்படியே நான் போய்கொண்டே இருக்கேன். அதுக்கப்புறம் நான் கொழும்புக்கு போவேன். அப்ப அது வரைக்கும் என்னுடைய பிரயாணம் தொடரவே வேணும். நான் விசுவாசி ஆனதோட என்னுடைய வாழ்க்கை முடிகிறது அல்ல. விசுவாசி ஆனோடனே நான் புதிய சிருஷ்டியா மாறிடுவேன், சரி. ஆனா அந்த புதிய சிருஷ்டி அவனோட எல்லாம் முடிஞ்சிருந்த அர்த்தம் அல்ல. ஆனவேதான் நான் ரோமர் 12 என்ன சொல்லப்படுது, அவருடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாய், கிறிஸ்துவனுடைய சாயலுக்கு ஒப்பானவர்களாய் நாங்கள் மாற வேண்டும் சொல்லி ரோமர் 12 சொல்லுது. ஏன்னா அதுக்காக நாங்கள் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல், இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் மறுரூபமாக நம்முடைய அழைப்பு என்ன, நாங்கள் மாற வேண்டும். நாங்கள் தொடர்ந்து பிரயாணம் பண்ணுகிறவர்கள். ஆகவேதான் ஏன் சொன்னார், நீங்க விசுவாசிக்கிறது மாத்திரம் போதாது, என்னை பார்த்து விசுவாசிக்கிறீங்க அது சரி, ஆனா விசுவாசிக்கிறதுனால நீ என் சீசனா இருக்க போறது இல்ல. நீ விசுவாசிக்கிறதுனால எல்லாம் முடிந்தது என்ற அர்த்தம் அல்ல. நீ விசுவாசிக்கிறாய், நிலைத்து இருக்க வேண்டும். அப்படி நம்ம ஆரம்பத்துல இல்ல ஆங்கில வேதாந்தத்துல பயன்படுத்தப்படுகிற வார்த்தையில காட்டுங்க, பைடன்டா என்ன, கண்டினியூ, டேரி, என்டூர், ஸ்டாண்ட், கீப் ஃபார்வர்ட் என்று தொடர்ந்து பிரயாணம் பண்ணுகிற ஒரு காரியம். அப்ப கிறிஸ்துவ வாழ்க்கைன்றது நான் நீதிமான ஆனதோட எல்லாம் முடிஞ்சுட்டேன்னு சொல்லி அர்த்தம் கிடையாது. என்னுடைய ஆவி நீதிமான மாறி இருக்கிறது. ஆனால் நான் என்ன செய்ய வேணும், தொடர்ந்து நான் பிரயாணம் பண்ண வேணும். அதான் வேதத்துல 3 காரியங்கள், ரட்சிக்கப்பட்டோம், ரட்சிக்கப்படுகிறோம், ரட்சிக்கப்படுவோம் என்று 3 காரியங்களை குறித்து தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கை என்ன, தொடர்ந்து நடக்கிற ஒரு பிரயாணம். அப்ப அது எப்படி நடக்கும், மனுவத்தை சொன்ன நானே மெய்யான திராட்சை செடி. நீ கனி கொடுக்க வேணுமா இருந்தால், நல்ல கனி கொடுக்க வேணுமாக இருந்தால் அதுக்கு ஒரே ஒரு வழி என்ன, நீ கனி கொடுக்க முடியாது. By your own you cannot bear any good fruit. Only one way. சொல்றாரு, நானே வழியும் ஜீவனும் சத்தியமுமாய் இருக்கிறேன். ஒரே ஒரு வழி இருக்கு. எப்படி நான் நல்ல கனி கொடுக்க முடியும் என்றா, இயேசுவிடத்துல நிலைத்திருந்தால் மாத்திரம்தான் நல்ல கனி கொடுக்க முடியும். அப்ப அதிக நிச்சயமுள்ள வார்த்தை என்னிடத்திலே கடந்து வருகிறது, அதிக நிச்சயமுள்ள வார்த்தையை கேட்கிறேன். அதிக நிச்சயமுள்ள வாழ்க்கை எப்படி என்ற வாழ்க்கையில கனி கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு நான் அந்த வார்த்தையில நிலைத்து இருக்க வேண்டும். இயேசுவில நிலைத்திருக்கிறேன்னு சொன்னா வார்த்தையில நிலைத்திருக்கிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால், சொல்லப்படுது நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும். அப்ப என்ன நிலைத்திருக்கிறேன்னு சொன்னா என்ன, அவரிடத்துல தங்கி இருக்கிறது. ஏன் இந்த நிலைத்திருத்தல் சொல்றதுக்குரிய ஹிஸ்டரி இதுதான். அப்படி என்ன, ஒரு மனுஷன் தன்னில் தானே கனி கொடுக்க முடியாது. எந்த மனுஷனும் தன்னில் தானே நல்ல கனி கொடுக்க முடியாது. நல்ல கனி கொடுக்க வேணும்னா கிறிஸ்துவில மாத்திரம்தான் நல்ல கனி கொடுக்க முடியும். இப்ப இயேசுல 15வது அதிகாரம் 5வது வசனத்துல சொல்ற வசனம் 15 வாசிங்க. யோவான் 15வது அதிகாரம் 5வது வசனம். யோவான் 15. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்ய கூடாது. ஒன்றுமே நாங்கள் செய்யலாம். அவர்ல நிலைத்திருந்தாதான் நாங்க கனி கொடுக்க முடியும். என்னதான் கொலோசர் 2:16-17 சொல்லுது, அவருக்குள்ள எல்லாம் இருக்கு.
எல்லாம் சிருஷ்டிக்கப்பட்டது எல்லாம் அவரை கொண்டு அவருக்கென்று அவருக்கு கூட அதை சிருஷ்டிக்கப்பட்டதெல்லாம் அவருக்குள்ள இருக்கு. அந்த அதிக நிச்சயமுள்ள வார்த்தையாகிய தேவனுக்குள்ளதான் இருக்கு. அதுதான் காரியங்களை நடப்பிக்க வேண்டும். அது காரியத்தை நடப்பிக்க வேண்டும் என்றால் அதுல நான் நினைச்சிருந்தா தான் காரியம் நடக்கும். இல்லைன்னு சொன்ன காரியம் நடக்க முடியாது. இதே மாதிரி நாங்க எபேசியர் 1:19 கடந்த ஞாயிற்றுக்கிழமை சேவையில் நாங்கள் நடந்ததுல தியானித்தோம். என்ன எபேசியர் 1:19 வாசிங்க. அது என்ன சொல்லப்படுது? எபேசியர் 1வது அதிகாரம் 19வது. எபேசியன் chapter 1 verse 19. தாம் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவரிடத்தில் நடப்பித்த தமது பலத்த சத்துவத்தின் வல்லமைப்படியே விசுவாசிக்கிறவர்களாகிய நம்மிடத்தில் என்ன அவரிடத்துல நடப்பித்த அதே பலத்த சத்துவத்தின் வல்லமை நம்மிடத்தில் என்றதுக்கு என்ன அது சொல்றதுக்கு காரணம் என்ன? அந்த பலத்த சத்துவத்தினுடைய வல்லமை நம்மிடத்திலும் கிரியை செய்கிறது என்று சொல்றதுக்கு காரணம் என்ன? நிலைத்து இருத்தல். நிலைத்திருக்காது போனா அவரிடத்துல கிரியை செய்யற வல்லமை எப்படி இடத்துல கிரியை செய்ய முடியும்? ரெண்டு வேற ஆட்கள் இடத்துல. இப்ப பாரு, நான் விட்டா நான் ஒரு 65 கிலோ அரிசி மூட்டையை நான் தூக்குவேன். ஐசாக் தூக்குவானா? தூக்க முடியாது. ஆனா நீங்க வசனம் என்ன சொல்லுது? அவரிடத்திலே நடத்துகின்ற பலத்த சத்துவத்தின் வல்லமை படியே நம்மிடத்திலும். நான் என்ன செய்யறேன்? இப்ப நான் தனியா இருக்கேன். நான் யாருக்குள்ள இருக்கேன்? நான் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறேன். எனக்குள்ளே கிறிஸ்து. ரெண்டு விஷயம். நான் கிறிஸ்துக்குள்ளே இருக்கிறேன், கிறிஸ்து எனக்குள்ளே இருக்கிறான். ஓமா இல்லையா? இப்ப அவரிடத்திலே காண்பித்த பலத்த தத்துவத்தின் வல்லமைப்படியே என்னிடத்தில் நடக்கலன்னு சொன்னா என்ன காரணம்? நான் அவருக்குள்ளே இருக்கேன். நான் அவருக்குள்ளே இருக்கேன், அவர் எனக்குள்ளே இருக்கிறார். ரெண்டு பேரும் உண்டாயிருக்கிறபடியால்தான் அவரிடத்துல காண்பித்த பலத்த தத்துவத்தின் வல்லமை என்னிடத்திலும் காண்பிக்கப்படுகிறது. நீங்க நாங்கள் எபேசியர் 15:5 என்ன சொல்றார் தேவன்? நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நினைத்திருந்தான். என்ன? ஒருவன் என்னிலும் நான் அவனிலும். என்ன நடக்குது? ஒருவன் என்னில நினைத்திருக்கிறது மாத்திரமல்ல, நான் அவனிலும் நினைத்திருக்கிறேன். என்ன அர்த்தம்? ரெண்டும் ஒன்றாகவே இருக்கிறது. சிம்பிள் எக்ஸாம்பிள், ஸ்பஞ்ச் இருக்கு. ஸ்பஞ்ச் இருக்குதானே, தண்ணிக்குள்ள போட்டா நடக்கும். ஸ்பஞ்சுக்குள்ள தண்ணி இருக்கு, தண்ணிக்குள்ள ஸ்பஞ்ச் இருக்கு. When you put the sponge in the water, what happens? The water is in the sponge. At the same time, the sponge is in the water. Here, that's what God Jesus is telling. Abide means what? Abide is not an. It's a mutual relationship. என்ன சொல்றது? இது ரெண்டு வழியான உண்டு. இப்ப செடி கொடியில நினைச்சிருக்கேன்னு சொன்னா என்ன அர்த்தம்? செடி கொடியில இருக்க, கொடி செடியில இருக்கு. இது அர்த்தம் இல்ல. கொடி செடியில நினைச்சிருக்கா, கொடிதான் செடியில ஒட்டிக்கொண்டிருக்கேன்னு அர்த்தம் அல்ல. இந்த கொடி செடியில ஒட்டிக்கொண்டிருக்கு. அது நேரத்தில் இந்த செடியும் கொடியில் ஒட்டிக்கொண்டு இருக்கிறது. அப்ப அந்த நிலைத்திருக்கிறதுன்றது ரெண்டு பேருக்கும் இடையில இருக்கிறதான ஒரு உறவு. அதனால இந்த எபேசியர்ல நாங்க பார்க்கிறோம். எபேசியர் 1:19 சொல்லப்படுற அவரிடத்திலே நடத்த பலத்த சத்துவத்தின் வல்லமை படியேன்னா ரெண்டு பேர். இட்ஸ் நாட் ஒன் வே, இட்ஸ் போத் வே. அப்ப நான் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறேன். நான் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறதுனால கிறிஸ்து என்னிடத்திலே நிலைத்து இருக்கிறார். விளங்குச்சா? நினைத்திருக்கிறேன்னு சொன்னா நான் தனியா மாத்திரம் இல்லை. நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நினைத்திருந்தார். நீங்க சொல்ல ஒருவன் என்னில நிலைத்திருந்தார் என்று சொல்லவில்லை. ஒருவன் என்னில் நிலைத்திருந்தார், ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தார். நிலைத்திருக்கிறேன்னு சொன்னா என்ன? ரெண்டு பேருமே ஒன்றாக சேர்ந்து இருக்கிறது. அந்த வெதர் போன ஞாயிற்றுக்கிழமை குறித்து எல்லாம் பேசினாங்க. என்ன? யூனியன் வித்
கிரைஸ்ட். இதை குறித்தெல்லாம் போன ஞாயிற்றுக்கெல்லாம் பேசினார். அப்ப யூனியன் வித் கிரைஸ்ட் சொன்னாங்க, அவருக்குள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறது. அப்ப நிலைத்திருக்கிறேன்னு சொன்னா நான் மாத்திரம் இல்ல, அவரும் சேர்ந்து நிலைத்து இருக்கிறது. இயேசு பூமியில ஊழியம் செய்த நாட்கள்ல இதை குறித்து அதிகம் பேசுகிறது, இதை குறித்து அதிகம் அவர் அதிகம் கவனம் செலுத்துறது நாங்க பார்க்கிறோம். யோவான் 2வது அதிகாரம் 23-25. நான் போன கிழமையை சொல்லிட்டேன். இந்த பகுதிகளை எல்லாம் தியானித்து முடிக்கும் வரைக்கும் யோவான் சுவிசேஷம் திருப்பி சுத்தி கொண்டே இருக்கும். யோவான் 2வது அதிகாரம் 23-25 வசனங்களை பார்ப்போம். ஒரு நடைமுறை உதாரணத்தோட பார்ப்போம். என்ன சொல்றது? பாஸ்கா பண்டிகையிலே அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதா இருக்க. வசனம் என்ன சொல்லுது? அவரை விசுவாசித்தார்களாம். யார் விசுவாசித்தார்கள்? யார் விசுவாசித்தார்கள்? யூதர்கள் விசுவாசித்தார்கள். பஸ்கா பண்டிகையில் அவர் எருசலேமில் இருக்கையில் அவர் செய்த அற்புதங்களை அநேகர் கண்டு அவருடைய நாமத்திலே விசுவாசம் வைத்தார்களாம். அவருடைய நாமத்தில் விசுவாசம் வைத்தவர்கள். அப்படி இருந்தும் இயேசு எல்லாரையும் அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்க இல்ல. 15வது வசனம் 15வது அதிகாரம் 5வது வசனத்தில் என்ன சொன்னா, ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தான். அப்ப நேற்றிருந்தால் it's a mutual relationship. Here what God says, he already knows, then therefore he did not. இணங்கவில்லை என்றால் அவரோடு தேர்ந்திருக்கவே இல்லை. Can you just read that in the English Bible? Take that English Bible. God chapter 2 verse 24 or 23 or 24. Just read that. Maybe in English Bible maybe 23. After he was raised from the... No, John chapter 2. Now while he was in Jerusalem, the Passover festival, many people saw the signs he was performing and believed in his name. But Jesus would not ask himself to them, for he knew all people. He did not speak any testimony about mankind, for he knew what was in each person. Yes, he did not entrust. என்ன சொல்லுகிறாரு? He did not entrust. அவர்களை அறிந்திருந்தபடியால் தேவன் அவர்களோடு இணங்கவில்லை. அப்ப இணங்கவில்லைன்னு சொன்னா இங்க பாக்குற அந்த மியூச்சுவல் ரிலேஷன்ஷிப்ல God, Jesus did not, அவர்களை அறிந்திருந்தபடியால் அவர்களை நம்பி இணங்கவில்லை. ஏன் அவர்கள் அறிந்திருந்தபடியால் ஏன் இணங்கவில்லைன்னு சொன்னால், அவர்களுடைய இருதயத்திலே இருக்கிறதை தேவன் என்ன செய்யறாராம்? அறிந்திருந்த 25வது மனுஷர் உள்ளத்தில் இருப்பதை அவர் அறிந்திருந்தபடியால் மனுஷரை குறித்து ஒருவரும் அவருக்கு சாட்சி கொடுக்க வேண்டியதாய் இருக்க இல்லை. அப்ப இயேசு ஏன் இணங்கலைன்னு சொன்னா, அவங்களுடைய நடக்கைகளை பார்த்து இணங்காமல் இல்ல, அவங்களுடைய இருதயத்தில் என்ன இருக்கு என்றதை அறிந்து தேவன் இணங்கல். இன்னைக்கும் மணி நேரத்தில் கிறிஸ்தவர்கள் பார்க்கறதுக்கு நல்ல மாதிரியே இருப்பாங்க. அவங்க பேசுற பேச்சு ஒரு பரிசுத்தவான்களை போலவே நல்லா பேசுவாங்க. சிலர் நல்லா வசனத்தை பிரசங்கம் பண்ணவும் கூடும். தேவ வார்த்தை குறித்து நல்ல அறிவுள்ளவர்களா இருப்பாங்க. தேவ சத்தியங்களை குறித்த முழு தெளிவுள்ளவர்களா இருப்பாங்க. நல்ல காருண்யமான பேச்சு, நல்ல விதமா நடக்கிறவர்களா இருப்பாங்க. ஆனா அது எல்லாம் போகாது. எது தேவை? இருதயம் தேவை. ஏற்று ஒருவனாவது இணங்க வேணுமா இருந்தா அவருடைய இருதயம் சரியா இருக்கணும். அவன் விசுவாசிக்கிறானா இருக்கிறதுனால எல்லாம் அவனை நம்பி தேவன் இணங்குறதுக்கு சரியாகவே இணங்கவே மாட்டார். அவன் விசுவாசியா இருக்கிறதுனால ஏற்று நம்ம இணங்க வேணும் அவசியம். ஏன்னா விசுவாசித்தார். அவருடைய நாமத்தில்
விசுவாசம் வைத்தவர்கள், இயேசுடைய நாமத்துல விசுவாசம் வைத்தவர்கள், விசுவாசம் வைத்தவர்களை கூட தேவன் இணங்கவே இல்லை. அவர்களை நம்பி இணங்கவே இல்லை. இதுல நான் பார்க்கிறேன், ஆம்பிளிஃபைட் பைபிள் என்ன போட்டிருக்கேன்னா, but when he was in Jerusalem during the Passover feast, many believed in his name after seeing his signs which he was doing. But Jesus did not trust himself to them because he knew them all. தேவன் என்ன செய்யல, அவர்களை he did not trust. இணங்குறதுக்கு ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தார். ஏன்னா நினைத்திருக்கிறேன், அவருடைய இருதயம் சரியா இருக்கல, விசுவாசிதான், விசுவாசித்தவர்களா, அவருடைய நாமத்திலே விசுவாசம் வைத்தவர்களா, ஆனா அவருடைய இருதயம் செம்மையா இல்லைன்னு சொன்னா தேவனால அவர்களுக்கு இணங்க முடியாது. இதே யோவான் அதிகாரம் 12வது அதிகாரம் 42, 43 வாசிங்க. இதே யோவான் 12வது அதிகாரம் 42, 43 வசனத்தை வாசிங்க. யோவான் 12வது அதிகாரம் அதிகாரிகளும் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெப ஆலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி கைப்பிடிய நிமித்தம் அதை அறிக்கை பண்ணி பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் தருகிற மகிமையிலும் மனிதனால் தருகிற மகிமையை அதிகமாக விரும்பினார்கள். என்ன சொல்லப்படுறது இங்க பாருங்க, இவங்க என்ன செய்யறாங்க, 12வது ஆகிலும் அதிகாரிகளில் அநேகர் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். அப்படி இருந்தும் ஜெபாலயத்துக்கு புறம்பாக்கப்படாதபடி பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாதிருந்தார்கள். அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாய் விரும்பினார்கள். அப்பொழுது இயேசு என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் என்னிடத்தில் அல்ல, என்னை அனுப்பினவரிடத்தில் விசுவாசமாயிருக்கிறான். என்னை காண்கிறவன் என்னை அனுப்பினவரை காண்கிறான். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் அவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். யார் உலகத்தில் ஒளியாக வந்தது? நான் தான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஆனா என்னைக்கு விசுவாசிக்கிறவன் இருளில் நடவாதபடிக்கு. அப்ப என்னை ஏற்றுக்கொண்டால், என்னையே நிலைத்திருந்தால் தான் நீ ஓடி கொடுக்கலாம். கவனமா பார்த்துக்கொள்ளுங்க, வசனம் என்ன சொல்லுது? என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன். ஆனா உலகத்துக்கு ஒளியா இருக்கவே இல்லை, விசுவாசித்தார்கள். ஆனால் அழைக்க பண்ண முடியலையே. அவர்கள் என்ன மகிமையை விரும்பினார்கள்? தேவனிடத்திலிருந்து வருகிற மகிமையை காட்டிலும் மனிதனிடத்திலிருந்து உண்டாகிற மகிமையை விரும்பினார்கள். ஆனால் அழைக்க பண்ணல. அப்படிதான் என்ன இருதயம் செம்மையா இல்லை. இங்க இருந்த நல்ல இருதயமே இல்லை, விசுவாசியான இருதயம் என்ன? கேடுள்ள இருதயம். அந்த இருதயத்தில் என்ன விருப்பம் இருக்கு? மனிதனிடத்தில் உண்டாகிற மகிமை தான். அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்துல பார்க்கிறோம். அந்த சீமோன் என்கிற மாயவித்தைக்காரன், அந்த மாயவித்தைக்காரன் விருப்பம் என்ன? அவனை விசுவாசிதான், அவனை ரசிக்கப்பட்ட விசுவாசிதான். ஆனா அவன் என்ன செய்யறான்? மனிதரிடத்துல முதல் இருந்தாங்க தேவனுடைய பெரிதான சக்தி என்று எல்லாருமே பிரமித்தார்களாம். அதுக்கப்புறம் அவன் பார்க்கிறான், நாங்க பிரிப்பு வந்து கையை வைக்கிறான், மற்றவுடன் எல்லாருமே பரிசுத்த ஆவியானவர் பொழியப்படுகிறார். அப்ப அவன் என்ன யோசிச்சான்? மரியாதை எனக்கு இதே மாதிரி மாலை மரியாதை இல்லாம அதுக்கு காசை கொடுத்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ள பார்க்க அவனிடத்தில் இருதயம் செம்மையாக இல்லை. அதே மாதிரி இந்த அதிகாரத்துல இருதயம் செம்மையாக இல்லை. இருதயம் செம்மையாக இல்லை. அவர்கள் தேவனுடைய மகிமையை காட்டிலும் மனிதனிடத்திலே உண்டாகிற மகிமையை பெரிதாக விரும்புகிறார்கள். ஒரு புத்தகத்தை வாசிச்சு நல்ல கிறிஸ்தவ புத்தகத்துல இப்படி ஒரு மேற்கோள் போடப்பட்டிருந்தது. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சில இடத்துல எல்லாரும் பொய் சொல்லுகிறது இல்லை, சில கிறிஸ்தவர்கள் பொய் சொல்லுகிறது உண்மையே பேசுவார்கள், பொய் சொல்லுகிறதே இல்லை. ஆனா சில நேரத்துல சில பொய்ய அவர்கள் பொய் என்று சொல்ல மாட்டார்கள். அவர்கள் என்ன பேசுவார்கள், ஆனால் சில பொய்ய தைரியமா இது பொய் என்று சொல்ல மாட்டார்களாம். ஒரு பொய்ய பொய் என்று சொல்லாமல் சொல்றது பொய் சொல்றதுக்கு சமன். சரியா? நான் உண்மை பேசலாம், ஆனா ஒரு பொய், ஆனா அந்த பொய்ய நான் பொய்யன்னு சொல்லாமறதுனால நான் உண்மை சொல்ல பொய்யன்னு நான் சொல்ல இல்லை. அப்ப அப்படின்னு என்ன இருக்காங்க? அது உண்மை என்று நான் சொல்றேன். பகவான் என்ன செய்யறேன்? நான் பொய்யன்னு சொல்லாம வர்றதுனாலே நான் பொய் பேசுகிறவனா இருக்கு. அப்ப இங்க இந்த அதிகாரிகள் என்ன செஞ்சாங்க?
இவர்களுக்கு தெரியும் இதெல்லாம் பொய், இதெல்லாம் பிழை, இதெல்லாம் தவறு என்று தெரியும். ஆனால் அவர்கள் என்ன செய்யறாங்க? அவர்கள் தேவனால் வருகிற மகிமையிலும் மனுஷரால் வருகிற மகிமையை அதிகமாக விரும்பினபடியினாலே பரிசேயர் நிமித்தம் அதை அறிக்கை பண்ணாது இருந்தார்கள். சரியே சரி என்று சொல்லாமல் இருந்தார்கள். அப்படிப்பட்டவர்களை நம்பி தேவன் இணங்க மாட்டார். இணங்க மாட்டார். இப்படிப்பட்ட நம்பிதான் இணங்கவில்லை. ஏன் இணங்கவில்லை என்ற இருதயம் செம்மையாகவே இல்லை. இன்றைக்கு மனித கிறிஸ்தவர்கள் இருக்கலாம், கிறிஸ்தவர்கள் தான் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் கொடுத்தவர்கள், அவருக்கு பேர் கிறிஸ்தவர். ஆனா தேவன் அவர்களை நம்பி இணங்க முடியாதபடிக்கு இருதயம் என்ன செய்யறது? மகா கேடுள்ளதா இருக்கிறது. அப்ப இணங்கி அவரில் நினைத்திருந்தால் என்ன நினைத்திருக்கோ அவனில் நானும் நினைத்திருக்கிறேன் என்றது இட்ஸ் a mutual relationship. தேவன் நினைத்திருக்க விரும்புகிறார். தேவன் அப்படி நினைத்திருக்க முடியும்? இருதயம் சொன்னியா இருந்தார். தேவன் எங்க நினைத்திருக்கிறார்? அவர் ஆவியால் என்னுடைய இருதயத்துல வாசம், என்னுடைய ஆவியில. அவருடைய ஆவியில கேடுண்டா? ஆவி கெடுக்கப்பட உங்க வினைகளும் ஆவி கெடுக்கப்பட எது குறிச்சு நான் தொடர்ந்து பார்க்க போறேன். ஆவி கெடுக்கப்பட முடியாது. ரட்சிக்கப்பட்ட அவன் ஆவி பரிசுத்தம், அதை யாருமே கெடுக்க முடியாது. ஆனா அவனுடைய ஆத்மா கெடுக்கப்பட முடியும். அவனுடைய எண்ணமெல்லாம் அங்கிருந்து வருது, ஆத்மால இருந்தா. இந்த மேன்மை எது விரும்புது? ஆவியா ஆத்மாவா? எது விரும்புது? மேன்மை மனிதர்களால் வருகிற காரியத்தை எது விரும்புகிறது? ஆவியா ஆத்மாவா? ஆத்மாவா விரும்புது. மனிதர்களால் வர வேண்டிய மேன்மை எது விரும்புது? அந்த ஆத்மா. ஆனால் இவர்களை நம்பி தேவனால் இணங்க முடியவில்லை. பார்ப்போம். யோவான் 6வது அதிகாரம் 26வது. இதே யோவான்ல நிறைய காரியங்கள் பார்க்கிறோம். யோவான் 6:26. அறிந்து போகிற போஜனத்துக்காக நிலைநிற்கிற போஜனத்துக்காகவே அதை அப்ப என்ன சொல்றேன்? இது ஜனங்கள் என்ன செய்யறாரு? இயேசுவை தேடிக்கொண்டு போறாங்க. தேடிக்கொண்டு போற ஜனங்களை இயேசுவை தேடி பின்னால போறாங்க. வேறொருத்தரையும் தேடி போயில, வேறு ஒருவரையும் அவர்கள் தேடி போயில. யாரை தேடி போனார்கள்? இயேசுவை தான் தேடி போனார். தன்னை தேடி போனவர்களை பார்த்து இயேசு என்ன சொல்றார்? நீங்கள் அற்புதங்களை கண்டதினால அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடுகிறீர்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கு நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். அதே மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார், அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். அப்ப ஏதோ அந்த கிரியை அதை நான் போன கிழமைக்கு முதற்கிழமை காண்பிச்சேன். அது என்ன? 29வது வசனத்துல சொல்லப்படுறது, அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரியையால் இருக்கிறது. அப்ப எது கிரியை? இயேசுவை மாத்திரம் விசுவாசிக்கிறது. அவங்க இயேசுவை விசுவாசிக்கவில்லை. அவர் பின்தொடர்ந்தவர்கள் என்ன செஞ்சாங்க? இயேசுவை விசுவாசிக்கல, இயேசுவிடத்துல இருந்த வல்லமையை விசுவாசித்தார். இது இயேசுவால் அப்பம் கொடுக்க முடியும். இன்றைக்கு மனித கிறிஸ்தவர்கள் அப்படியா இருக்காங்க. இயேசுவை விசுவாசிக்கிறதல்ல, இயேசுவோட முழு முக்கிய நோக்கமா இருக்கிறது அல்ல. இயேசுவாக இது நடப்பிக்க முடியும், இயேசுவாக இந்த காரியம் எனக்கு உண்டாக முடியும். மனித கிறிஸ்தவர்கள் சபைக்கு போறாரு. எதுக்கு? தேவையோட போறாரு. தேவைக்காக மாத்திரம்தான் இயேசுவை தேடுகிறார். இவர்கள் எப்படிப்பட்டார்கள்? இதை நாங்கள் இதே 6வது அதிகாரத்துல 15வது வசனத்தை வாசிப்போம். 15வது இதே 6வது அதிகாரத்துல 15வது வசனம் என்ன சொல்கிறது? எப்ப போய் இந்த கிரௌட்டை பார்த்து தான் தேவன் வசனம் சொல்றாங்க. அவங்க என்ன செஞ்சாங்க? இயேசுவை ராஜாவாக்க மனதாய் அர்த்தம். Jesus is so powerful, man. He's superstitious. He's extraordinary. He has extreme power. அவங்க சொன்னாங்க அந்த பவரை வச்சு தங்களுக்கு ராஜாவாக்க, இயேசுகளுக்கு ராஜாவாக வேண்டும். இயேசு அவங்க வெறுத்து ஒதுக்காது, இயேசு வெறுக்க இல்லை, இயேசு ஒதுக்க இல்லை. அவங்க என்ன சொன்னாங்க? இயேசு எனக்கு ராஜாவா, எதுக்கு ராஜாவா இருக்கணும்? நான் 3 நேரம் அப்பம் புசிக்கிறதுக்கு, என் தேவையான எல்லாம் நான் திருப்தியா இருக்கிறதுக்கு இயேசு எனக்கு ராஜாவாக இருந்தால் போதும். ஆனா இயேசு யார் என்றார்? இயேசு இடத்துல விசுவாசம் வைக்கவே
இல்லை. அப்படிப்பட்டவர்கள் அதனால அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியை நடப்பீங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார். அப்ப நாங்கள் எதுக்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொன்னா, இயேசுவை இயேசுவாக ஏற்றுக்கொள்றதுக்கு தான் நான் அழைக்கப்பட்டிருக்கேன் இல்லாமல் இயேசுவை ஏற்றியமாக நான் நினைத்து விசுவாசிக்கிறீர்கள். Jesus is not an automated color machine. Jesus is not a magician. Jesus is not a person who can do miraculous things to satisfy my needs. Of course, he is powerful. He can do miracles. அது எதுக்காக? But you do not have to divine. You do not have to make you to have a different idea about Jesus Christ. You just believe Jesus as Jesus Christ. இயேசுவை இயேசுவாக விசுவாசித்தால் காரியம் நடக்கும். போன வேலை ஞாயிற்றுக்கிழமை அந்த பிரசங்க சொன்னார், என்ன என்னதுக்காண்டி ஒரு மனைவியை திருமணம் முடிக்கிறது? திருமணம் எதுக்கு? மனைவிக்காக. அம்மாவியோ திருமணம் என்னதுக்கு? மனைவிக்காக, மனைவிக்கு கணவனுக்காக. கணவன் திருமணம் முடிக்கிறது மனைவி கொண்டு வாங்குற சீதனத்துக்காக. என்னெல்லாம் கொண்டு வருவா, எத்தனை பவுன் நகை கொண்டு வருவா, எவ்வளவு காசு கொண்டு வருவா, எவ்வளவு என்ன பெரிய வீடு கொண்டு வருவா, என்ன கார் கொண்டு வருவான்னு சொல்லி திருமணம் முடிச்சா அது திருமணம் கிடையாது, அது வியாபாரம். அதே நான் உறவே இல்லை, அது கொச்சப்பட்ட ஒரு உறவு. இங்க பாருங்க, இவங்க என்ன செய்யறாங்க? இயேசு எதுக்காக தேடுறாங்க? சேவைகளுக்காக. சேவைக்காக ஒரு ஆளை தேடுறது என்ன? அது நாங்கள் ஒரு ஆட்களுக்கு செய்கிற பிச்சை போடுறது இல்லைன்னு சொன்னாலும் என்ன, அவளுக்கு அது உபகாரம், சாருண்யம். இப்ப நாங்க சில பேருக்கு என்ன செய்யறோம்? உதவி எல்லாம் செய்யறோம். நாங்களுக்கு என்ன, உங்களுக்கு நான் தேவை இல்லைன்ற உதவி மாத்திரம்தான் தேவை. இயேசுவோடு நமக்கு இருக்கிற உறவு அப்படிப்பட்ட உறவா இருக்க முடியாது. அதை காட்டிலும் மேலான ஒன்று. இயேசு என்ன சொல்ற? வெறுமனே இல்ல ராஜா மாற்றத்துக்கு என்ன செய்யறாங்க? இந்த தேவையை சந்திக்கிறதுக்காக என்ன செய்யறாங்க? நான் யார் என்று அறிஞ்சு என்னை தேடிக்கொள். ஒரு மனைவி கணவனோட இருக்கும் வரைக்கும் மனைவிக்குரியதெல்லாம் கணவனுக்கு. அதே ஒரு கணவன் மனைவியோட இருக்கும் வரைக்கும் கணவனுக்குரியதெல்லாம் மனைவிக்கு. ரெண்டு பேரும் ஒரு ஆளோட ஒரு ஆள் இருந்துட்டா அது எல்லாமே அவருக்கு தான். செடியில இருக்கிறது கொடிக்கு போகும், கொடியில இருக்கிறது செடிக்கு. பாரு, ரெண்டுக்குமே ஒரே லைன்ல தான். ஏசு என்னோட இருந்துட்டா எல்லாம் வரும். இயேசுவை இதுக்கான காரணம் காட்டி நாங்கள் இயேசுடைய சனத்தை வர வைக்க கூடாது. ரட்சிக்கப்படுகிறோம் இந்த காரியங்கள் இருந்தெல்லாம் நாங்கள் விடுதலையாகிறோம். அது உண்மைதான். ஒருத்தர் ரட்சிக்கப்பட்டான்னா அவன் வியாதியிலிருந்து விடுதலையாகிறான், தரித்திரத்திலிருந்து விடுதலையாகிறான், கண்ணீரிலிருந்து விடுதலையாகிறான், பயத்திலிருந்து விடுதலையாகிறான், தோல்வியிலிருந்து விடுதலையாகிறான். அது ரட்சிக்கப்படுகிறது, அப்படியே நடக்குது. ஆனா இதுக்காக இயேசுவை தேடணும் சொல்றது சாவாது. ஏழைக்கு கிறிஸ்தவம் இன்றைக்கு வளர இல்லை. ஏழைக்கு கிறிஸ்தவ சபைகள் மங்கி எரிகிற நெருப்பா இருக்கு. ஏன் கிறிஸ்து இந்த பூமி முழுக்க ஆள முடியாம இருக்கு என்றால் அதுக்கு காரணம் உபதேசியம். அதுக்கு காரணம் கிறிஸ்தவ தலைவர்கள், கிறிஸ்தவ உபதேசிகள், கிறிஸ்தவத்தை பிரசங்கிக்கிறவர்கள். இயேசு இன்றைக்கு வேற விதமா அடையாளம் காட்டுற படிக்கிட்டா. இயேசு ஒரு ஏடிஎம் மிஷினா, இயேசு ஒரு நகைக்கடையா, இயேசு ஒரு கார் கம்பெனியா, இயேசு ஒரு ரியல் எஸ்டேட் பிசினஸ் மேனா காண்பிக்கிறபடியா தான் இயேசு சின்ன நினைச்சார். இயேசுவ சரியான விதத்துல இயேசுவை இயேசுவாகவே காண்பிக்கிறது இல்லை. அப்படிப்பட்டவர்கள் இயேசு மறுக்கிறார். இயேசு நம்பி இணங்க மாட்டார். அவ்வளவுதான் பெரிய சபையை வச்சு அவ்வளவுதான் பெரிய ஸ்பீக்கரை போட்டு நம்ம மனசியாலமா தான் பிரசங்கம் பண்ணினாலும் அவர்களை நம்பி இயேசு ஒருபொழுதும் இணங்க மாட்டார். யாரை நம்பி இயேசு இணங்குறார்? இருதயம் செம்மையா இருக்கிறவங்க பார்த்து தான் இயேசு இணங்குவார். இதுல சில உதாரணங்களை பார்க்க போறோம். யாரு? யோசேப். நாங்க தியானிக்க யோசேப்ல என்ன ஸ்டார்ட் பண்ணணும்? கனவுக்கு அர்த்தம் கொடுத்த யோசேப் திருப்பி அங்கே போவோம். யோசேப் எப்படிப்பட்டவனா இருந்தா? போத்திபாருடைய மனைவி யோசேப்பு போய் என்ன செஞ்சார்? ஒரு தவறு செய்ய வைத்தார். அவன் என்ன சொன்னான்? யோசேப் சொன்னா, என் தேவனுக்கு விரோதமாக நான் பாவம் செய்கிறது எப்படி? அந்த என்ன அர்த்தம்? யோசேப்பின் இதயத்துல எப்போ நினைவுச்சு தேவனை குறித்த நினைவுதான் இருந்துச்சு. தேவையே இல்லை. ஒரு இளைஞன் ஒரு வாலிபன் சொந்தமா இஸ்ரேல் தேசத்தை விட்டு வெளியெங்கயோ போயிட்டான். எகிப்திய அரண்மனையில இருக்கிறான். அவன் தான் ராஜா. வீட்டுல யாருமே இல்லை. அவன் போத்திபாவோட நினைவுதான் இருக்கிறாங்க. ஒரு வாலிபனுக்கு உண்டாயிருக்கக்கூடிய சரீரத்து தேவைகளை நிமித்தம் தவறு செய்திருக்கலாம். ஆனா செய்யல. என்ன என் தேவைகளை காட்டிலும் என்னுடைய உணர்ச்சிகளை காட்டிலும்
என்னுடைய இச்சைகளை காட்டிலும், எனக்கு உண்டாயிருக்க விருப்பங்களை காட்டிலும் என் தேவன் பெரியவர். அவருக்கு விரோதமா நான் பாவம் செய்கிறது எப்படி? ஆனவரை நாங்க பாக்குறோமே இங்க இதுல யாக்கோபு 4:4 என்ன சொல்லு, உலக சிநேகம். பாத்தீங்க யாக்கோபு 4:4 உலக சிநேகம் விபச்சாரம். யாக்கோபு 4:4 யாக்கோபு 4வது அதிகாரம் 4வது வசனம். சீக்கிரம் வாசிங்க. யாருக்கு சொல்ற? விபச்சாரரே விபச்சாரிகளே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? விபச்சாரம் விபச்சாரி என்றது யாரு? சின்சியர் இல்லாம இருக்கிறவன், மனைவிக்கு சின்சியர் இல்லாம இருக்கிறவன் விபச்சாரன், கணவனுக்கு சின்சியர் இல்லாம இருக்கிறவன் விபச்சாரி. ஒருவர்ல நிலைத்து இருக்க, அவருடைய உறவில நிலைத்திருக்கா. உறவில நிலைத்திருக்காதவர்களே உலக சிநேகம் தேவனுக்கு விரோதமான பகை என்று அறியீர்களா? அங்க பாருங்க, யோசேப்பு உலக சிநேகத்துக்கு போயிடாது. உலக ஒரு சிநேகம். போத்திபாவுடைய மனைவி ரொம்பவும் சௌந்தரியமான ஒரு தீ. ஆனால் அவன் போகையில் அவனுக்கு அதுக்கு இதயத்துல அவனுக்கு இருந்த நோக்கம் என்ன? தேவன், என் தேவன் தான் முக்கியமான. அப்ப தேவனை உண்மையா தேடுகிற இடத்துலதான் ஏற்று இணங்க முடியுமே, இல்லாமல் ஒரு இடத்துல இணங்க முடியாது. அப்ப அவனுக்கு என்ன? யோசேப்புக்கு என்ன இருந்துச்சு? யோசேப்புக்கு தேவனை குறித்த ஒரு பயம் இருந்தது. பயம் என்ன? அடிச்சு போடுவார் என்ற பயமோ, கொண்டு போடுவார் என்ற பயமோ, குட்டி போடுவார் என்ற பயமோ. பயம் என்றது என்ன? பயம் என்றது பக்தி. இந்த இந்துக்கள் அறிய சொல்லுவாங்க, பய பக்தியா பாருங்க கும்பிடுறான் கொடியன்னு சொல்லுவாங்க. தமிழெல்லாம் பய பக்தி, இந்த பயம் பக்தி. பயம் பக்தி என்றது என்ன? அன்பினுடைய உயர்ந்த நிலைதான் பக்தி. இதுல பதி பக்தி என்றெல்லாம் சொல்லிடும். பதி என்றா யாரு? பதி எல்லாம் புரிச்சணும். பதி பக்தி உள்ள பதிவிரதை என்றெல்லாம் சொல்லுவாங்க. பதிவிரதை என்றா என்ன? புருஷனை சேவிக்கிறவெல்லாம் கொண்டாடி அவளுக்கு பேர் பதிவிரதை. பதிவிரதை என்ன? அவளிடத்துல உண்மையா இருக்கு. அப்ப யோசேப்பு தேவனுக்கு பயந்தவன். அவன் தேவனுக்கு பயந்தவன் என்ன அர்த்தம்? தேவன் அடிச்சு போடுவார் என்று பயந்தவன் அல்ல, தேவனிடத்திலே ரொம்பவும் அன்புள்ளவன், நெருக்கமான ஒரு உறவு உள்ளவன். கணவன் மனைவி இடையில நல்ல அன்பு உறவு இருக்குமா இருந்தால், ரொம்பவும் கணவனுக்கு பயந்த மனைவியா இருந்தால், மனைவிக்கு பயந்த கணவனா இருந்தால் ஒருத்தருக்கு விரோதமாக ஒருத்தர் துரோகம் செய்ய மாட்டார்கள். உறவுக்கு விரோதமா நம்ம துரோகம் செய்ய மாட்டார்கள். எவ்வளவு தூரமா இருக்கலாம். சில நேரத்துல நாடு விட்டு நாடு போயிருக்கலாம், கண்டம் விட்டு கண்டம் போயிருக்கலாம். எப்படி தூரமா இருந்தாலும் ஒருத்தருக்கு விரோதமா ஒருத்தர் தவறு செய்ய மாட்டார்கள். அது பயம் அல்ல, அது என்ன? அன்பு. அப்ப யோசேப்பிடத்துல இருந்த காரியம் என்ன? தேவனிடத்துல இருந்த அன்பு. இயேசுவை நேசித்தான், தேவனை நேசித்தான். ஆனதான் சொன்னா, என் தேவனுக்கு விரோதமா என் பாவம் செய்கிறது எப்படி? அப்ப இருதயத்தில் இருந்ததெல்லாம் என்ன? அவன் இருதயம் முழுக்க நிறைந்திருந்தது யாரு? கர்த்தர். அப்ப அவர்களை நம்பித்தான் தேவன் வணங்குவார். அவன் எதன் பார்க்கிறோம், யோசேப்பு இருதயத்தை அறிந்திருந்தபடியா யோசேப்பு எப்படிப்பட்டான் அவன் அனுப்புறாரு? எகிப்தினுடைய பிரதம மந்திரியாய் அவனோட தேவன் இணைஞ்சினான். வசனம் சொல்லப்படுகிறது, யோசேப்போடு தேவன் கூட இருந்தபடியால் அவன் செய்ததெல்லாம், அவன் செய்த எல்லாவற்றையும் காரிய சித்தி உள்ளவன் ஆனால். அவன் எதுக்கு காரிய சித்தி உள்ளவன்? தேவனை தேடினாலே சொல்லல, தேவன் அவனோடு இருந்தபடியா, அவனோடு தேவன் இருந்தபடியா காரிய சித்தி உள்ளவனான. அப்ப தேவன் என்னோடு இணைந்து என்னோடு இருந்தால்தான் நானும் நீ காரிய சித்தி உள்ளவனாய் இருக்க முடியும். வெறுமனே ஏடிஎம் வச்சுன்னா பிரசங்கம் பண்ணினா ஏடிஎம்குள்ள காசு இருக்கும் முறைதான் ஏடிஎம். அதுக்கப்புறம் ஏடிஎம் சின்னதுல ஏடிஎம்ல நீங்க கார்டு போட்டு பார்த்துக்கிறீங்க சொல்லப்படும். தயவு செய்து மன்னிக்கவும், டெம்பரரி அவுட் ஆஃப் சர்வீஸ். டெம்பரரி அவுட் ஆஃப் சர்வீஸ். ஏடிஎம் வந்து டெம்பரரி அவுட் ஆஃப் சர்வீஸ் ஆகலாம். ஏடிஎம் ஆபரேட்டிங் பண்ற இடத்துல God can be temporarily out of service. But ஆனா இந்த இருதயத்துல தேவனே என் இயேசுவே அவர்தான் எனக்கு எல்லாம், இயேசுதான் எல்லாம் என்ற இடத்துல it never out of service. It always flows. It's everything will be there. Abundant life. You don't have to be worried for anything. யோசேப்பு காலம் வரைக்கும் சிறையில் இருக்கும் வரைக்கும் கஷ்டப்பட இல்லை. ஒரு நெருக்கடியான ஒரு நிலைமை, அங்கேயும் போய்கிறதா இருந்தான். ஆனா சாகும் வரைக்கும் எந்த ஒரு இடத்துக்கு நிம்மியும் குறையப்படாம தான் செத்தான்.
பெரிய பிரதம மந்திரி, தேசத்துக்கே பிரதம மந்திரி. ஏன் நம்முடைய வாழ்க்கையில இருந்துட்டோம் எல்லாமே சரியாகும். இதுக்கு டைரக்ட் ஆப்போசிட் தாவி. தாவி ராஜாவை தேவன் சூஸ் பண்ணிக்க. தேவன் என்ன சொல்றான்? மனுஷன் முகத்தை பார்த்தான், தேவனோ கர்த்தரோ இதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர். கர்த்தர் யோசேப்பு தாவீதை ராஜாவாக அபிஷேகம் பண்ணதுக்கு காரணம் அவருடைய இருதயத்தை அறிந்திருந்தார். ஆனால் இதே தாவீது என்ன மிஸ்டேக் பண்ணினான்? பத்சேபாவோடு தவறு செய்தான். இந்த யோசேப்பு போர்ச்சுகாலுடைய மனைவியோட தவறு செய்யல இந்த இருதயத்துல தேவனை குறித்த நினைவு. ஆனால் இந்த தாவீது பத்சேபாவத்துல தவறு செஞ்சான். என்ன அவருடைய இருதயத்துல என்ன இருந்துச்சு? தேவனை குறித்த எண்ணம் இருக்கவே தேவனை குறித்த எண்ணம் இராதபடியால் அவர் தவறு செய்தான். அப்ப என்ன நடக்கிறது? இது நடக்குதுன்னா இப்படி சொல்லிட்டு அப்புறம் பயன் காட்டுறது இல்லை. சிலாக்க சொல்றதுன்னா அப்ப தேவனுக்கு விரோதமா போயிட்டா தேவன் அடிச்சிருவான். தேவன் அடிக்கிறவர் ஆதியிலிருந்து இன்று வரைக்கும் தேவன் ஒருத்தனையும் அடிக்கிறதே கிடையாது. எது அடிக்குது? எரேமியா 2வது அதிகாரத்துக்கு போங்க. எரேமியா 2வது அதிகாரம் தெரியுமாங்க? எரேமியா 2வது அதிகாரம் 19வது வசனத்தை வாசிங்க. எரேமியா 2:19. எது அடிக்குது பாருங்க. அப்ப எது உன்னை தண்டிக்குதான்? உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கிறேன். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறது. அப்படி தேவனை பற்றி பயம் இல்லாமல் இருக்கிறதுனால உன் தீமை உன்னை தண்டிக்கிறது. பார்க்கிறோம். பத்சேபாலோட தாவீது தவறு செய்தான். அந்த பிள்ளை என்ன செஞ்சது? சத்து போச்சு. பத்சேபாலுக்கு பிறந்த முதல் செத்துட்டு சாகலையே, செத்து போச்சு. அது தேவன் அடிக்காரன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அதுக்கு காரணம் என்ன? உன் தீமை. பாரு, ஏவாள் கீழ்ப்படிய இல்லை. ஏதாவது அந்த தண்டனை வந்துச்சு. தேவன் தண்டிச்சாரோ? கீழ்ப்படியாமையினால அந்த தண்டனை வந்துச்சு. நான் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட கிறிஸ்தவனா இருக்கிறேன், நான் நீதிமானா இருக்கிறேன். ஒரு பொழுதும் யாவொன்றும் என்னை தேவனிடத்திலிருந்து பிரிக்க முடியாது. அது சத்தியம், அது உண்மை, அது நிஜம். அது யாருமே மாற்ற முடியாது. ஆனா நான் ஒரு தவறு செஞ்சுட்டேன்னு சொன்னால் அந்த தவறு என்னை கண்டிக்கும். நான் மறுபடியும் தேவனிடத்துல மனசாப்பட்டு தேவனோடு சீர்பொருந்துவேனா இருந்தால் அது வேற விஷயம். ஆனா சீர்பொருந்தாமல் நான் அதை தவறு